வெல்கம் டு குமரி திண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேர மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 kg கேர மீன் எடுத்துகிட்ருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 15 பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்த வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்த மீனை மூடி போட்டுட்டு நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் நல்லா பிடிக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீனை இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் மீனை இதில் சேர்க்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா மீன் பேனில் ஒட்டி பிடிக்கும். அதனால் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மீனை சேர்த்துக்கோங்க. மிதமான ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே இதை திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மீனை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மீனை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா மீன் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மிக அருமையான கேர மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.